ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவம், அதாவது ஆர்ஜி ஆனந்தி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் மோடுக்கு போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு இன்டர்வியூமாக வச்சாங்க. அதில் வந்துட்டு சௌந்தர்யாவோட ஒர்க்குக்கு பின்னாடி பிஆர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி பயங்கரமாக கலாச்சிருந்தாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட எவிக்ஷனை பற்றி ஒரு சர்ச்சை வந்து கிளப்பியிருக்காங்க. என்னென்னா தர்ஷிகாவும் அதுக்கப்புறம் விஜய் விஷால் ரெண்டு பேரும் தான் வந்து ஹாட் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ரெண்டு பேருமே ஹாட் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது தர்ஷிகா வெளியே போனாங்க. ஏன்னா அவரை விட இவங்க கம்மி, அதனால் வெளியே போனாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி அப்படின்னா, தர்ஷிகா வெளியே போனதால் கேம் பிளே பெருசாக சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இன்ஸ்டீட் ஆஃப் விஷால் போயிருந்தா அவளுக்கு பதில், அதாவது தர்ஷிகாவுக்கு பதில் விஷால் போயிருந்தா தர்ஷிகாவோட கேம் இன்னும் ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதாவது விஜய் விஷாலோட கேம் பெருசாக மாற்றங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. தர்ஷிகா போனதுக்கப்புறமும் அதே விஜய் விஷால் போயிருந்தால் தர்ஷிகாவோட கேம் பிளே பயங்கரமாக மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, தர்ஷிகாவுக்கு வந்து எவ்வளோ 10 வாரங்கள் வாய்ப்பு இருந்துச்சு, ஏன் அந்த 10 வாரங்களாக வந்து அவங்க வாய்ப்பு யூஸ் பண்ணவே இல்லை? ஸ்டார்டிங்கில் 3 வாரம் சூப்பராக பட்டையை கிளப்புனாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுடைய தப்பு தான். அதனால தான் அந்த பயண வீடியோவில் அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் தவறான பாதையை சூஸ் பண்ணி தவறாக வந்து இங்கே வந்து இப்படி நின்றுட்டுருக்கீங்க. இல்லைனா கண்டிப்பாக டாப் 5 வந்திருப்பீங்க, வேறு மாதிரி கூட ஆயிருக்கும். அதை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களே அங்கே வந்து சொல்லி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ எவ்வளோ தூரம் எல்லாரும் மக்கள் நம்பியிருப்பாங்க. நான்லாம் ரொம்ப நம்பினேன் ஸ்டார்டிங்லே. ஃபஸ்ட்டு 3 வாரம் என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள், தர்ஷிகாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தேன். பட் ஆனால் அப்படியே வந்து ஜெயிங்கின்னு போயிட்டாங்க. இப்போ ஏன் தர்ஷிகாவுக்கு பற்றி இவங்க ஆர்ஜி ஆனந்தி போட்டிருக்காங்கன்னா, தர்ஷிகா வந்து அவங்களுடைய உயிர் தொழில் உங்களுக்கே தெரியும், அங்கே ஒரு குரூப்பாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதனால் சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே வந்து விஜய் விஷால் எதுவுமே இது வரைக்கும் படலை? அதான் டு பி ஃப்ராங்க் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நாமினேஷன்ஸில் வந்திருந்தாருன்னா ஓ கையா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அதை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு அவங்களோட கேம் பிளே பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க 2 பேரில் யார் வெளியே போயிருந்தால் யாரோட கேம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தர்ஷிகா போனதுனால விஷாலோட கேம் மாறி இருக்கா, இல்லை தர்ஷிகாவுக்கு பதில் விஜய் விஷால் போயிருந்தாருன்னா தர்ஷிகாவோட கேம் பிளே மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.